வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அப்போ நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க, நிறைய விரதம்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னமும் நம்மளுக்கு சாமிக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு முனிவர் யாசகம் கேட்டு வருவார். வரும்போது அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு அந்த குழந்தை இல்லைன்ற நினப்போட இவர் யாசகம் கேட்கையும் இவங்க சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும், இப்போதைக்கு நாங்கள் சமைக்கலை அப்படின்னு கொஞ்சம் வேகமாக சொல்லிடுவாங்க. சொன்னோடனே அவரும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவர் கோவப்பட மாட்டார். ஆனால் சொல்லுவார், நீ பழமொழியை தப்பாக சொல்கிறம்மா, சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும், அதைத்தான் கர்ப்பப்பையில் குழந்த தங்கும் அப்படின்றத தான் சஷ்டியில் விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மருகி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வேகமாக ஓடி போய் முனிவர் காலில் விழுந்து, ஐயா, நான் உங்களை கோபமாக சொன்னதை மன்னிச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டிங்க, நான் இன்னும் சஷ்டி விரதம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இனிமேல் அந்த மாதிரி மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி சாமியாரை கும்பிட்டு வழி அனுப்புவாங்க. அவரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, உனக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரமாக உண்டாகும்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனவுடனே அதே மாதிரி அவங்களும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. குழந்தை செல்வம்னு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். ஆக முருகன் அவங்களுக்கு நல்லபடியாக அருள் புரிஞ்சிருப்பார். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.